فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா நம்பர் 33 ரூம் அதில் 55வது ஆயத். சூரா 30th சூரா ரூம் ஆயத் 55. அன்றியும் நியாய தீர்ப்பு கூறிய மறுமை நாள் நிலை பெறும் அந்நாளில் குற்றவாளிகள் தாங்கள் இவ்வுலகில் ஒரு நாழிகையே அன்றி அதிக நேரம் தங்கி இருக்கவில்லை என்று சத்தியம் செய்வார்கள். இப்போ அந்த நாள் நெருங்கி ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அனைவரும் பூமியிலிருந்து எழுந்து வந்து அல்லாஹ்வின் முன் நிற்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்வார்கள், இந்த பூமியில 100 வருஷம் வாழ்ந்தவனும் சரி, 50 வருஷம் வாழ்ந்தவனும் சரி, எத்தனை வயசு வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாழிகை, ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இந்த உலகத்தில் அதுக்கு மேல் நாங்கள் வாழவில்லை என்று கூறுவார்கள். அப்படிதான் இருக்குது. அந்த ஒரு நாழிகை, ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு நாளில் பாதி, இதில் தான் நீங்கள் உங்கள் வாழ்ச்சாட்டியம் அநியாயம் நடந்துட்டு இருக்குது. இதை பெருசாக நினைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நத்திங், ஒன்றுமே கிடையாது. மறந்துருங்க இதை. அல்லாஹ் சொன்னதை குரான் எடுத்துக்கிட்டு எந்த சமயத்திலும் நம்முடைய மரணம் நம்மை பிடிக்கும். அதற்கு முன்னால் நம்முடைய முகத்தை அவன் பக்கமே திருப்பி நிலைநிறுத்திவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நீங்கள் அனைவரும் வந்து விடுங்கள். அப்பொழுது கை சேதமே, நான் அநியாயம் பண்ணி கொண்டேனே, தப்பிக்கிறது வழி இருக்குதா என்றெல்லாம் அவர்கள் கதறுவார்கள். இனி எந்த வழியும் கிடையாது என்று அல்லாஹ் கையை விடுத்து விடுவான். இப்பொழுது அடுத்த வரி பாருங்கள். அதிக நேரம் தங்கி இருக்கவில்லை என்று சத்தியம் செய்வார்கள். சத்தியம் நான் மிஞ்சி ஒரு நாள் வாழ்ந்திருப்பேன், அரை நாள் வாழ்ந்திருப்பேன், அரை மணி நேரம் வாழ்ந்திருப்பேன். சத்தியம் இதுக்கு மேலே நான் வாழல இந்த பூமியில என்று அவர்கள் சத்தியம் செய்வார். நீங்கள் சத்தியம் செய்வீர்கள். இவ்வாறு இவ்வுலகிலும் உண்மையிலிருந்து அவர்கள் திருப்பப்படுபவர்களாக இருந்தனர். உண்மை விஷயம் இவ்வளவு இருந்தும் இல்லை, நம்ம எவ்வளவு காலம் வாழணும், சந்தோஷம் வாழணும், நீடூழி வாழணும், நிறைய செல்வம் சேர்க்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் என்றெல்லாம் கனவு கண்டு தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டுதான் இன்றைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மை நிலை இப்படி இருக்க, ஆனால் உங்களின் நிலைமை பொய்ய வைத்து கொண்டு, அழியக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு அதில் நீங்கள் சந்தோஷம் வாழப் போகின்றேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 56. ஆனால் எவர்களுக்கு கல்வியும் இறை நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வின் குறிப்பு ஏட்டில் உள்ளபடி நீங்கள் உயிர் பெற்றெழும் இந்நாள் வரையில் பூமியில் தங்கி இருந்தீர்கள். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பேடு இருக்கின்றது. அந்த குறிப்பேட்டில் ஒவ்வொருத்தரும் முழு வாழ்க்கையும் பிறந்த தினத்தில் அந்த செகண்டில் இருந்து நீங்கள் மரணிக்கும் நேரம் வரை என்னென்ன செய்து கொண்டிருந்தீர்களோ, எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் வாழ்ந்தீர்களோ அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் ஏட்டில். மரணித்தோர் உயிர் பெற்ற எழும் நாள் இது. நீங்கள் நிச்சயமாக உயிர் பெற்றெழும் இந்நாள் வரையில் பூமியில் தங்கி இருந்தீர்கள். மரணித்தோர் உயிர் பெற்ற எழும் நாள் இது.
நீங்கள் நிச்சயமாக இதனை அறிந்து கொள்ளாதவர்களாகவே இருந்தீர்கள். நீங்கள் எவ்வளவு நாள் தங்கியிருந்தீர்கள்? இந்த நாள் உயிர் பெற்றிடும் நாள். நிச்சயமாக இதை பற்றி நீ அறிந்து கொள்ளாமையே வாழ்ந்தீர்கள். இப்படி ஒரு நாள் வரும், கியாமத்து நாள், யுக முடிவு நாள் வரும். இதை பற்றி நீங்கள் சிறிதும் தெரியாமல் அறியாமல் உங்களுடைய வாழ்க்கை படி ஜோரா ஷைத்தானுடைய வழியில் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. இதை அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 57. ஆகவே அந்நாளில் அநியாயம் செய்தவர்களுக்கு அவர்களின் புகழ்கள் பயனளிக்க. அந்நாளில் இந்த அநியாயம் செய்து கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்விடம் புகழ் கூறுவார்கள். நான் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, அப்படி இப்படி என்று புகழ் கூறுவார்கள். அந்த புகழ், அந்த உதாரணங்கள், அந்த தப்பிப்பதற்கு என்னென்னலாம் பேசுனீங்களோ எதுவுமே அன்று உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் தப்பவும் முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்றி அவர்கள் சிரமப்படுத்தப்படவும் மாட்டார்கள். அன்றியும் அவர்கள் சிரமப்படுத்த கஷ்டப்படுத்தப்பட மாட்டார்கள். அன்றியும் 58. திடமாக இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு பலவிதமான அவமானங்களையும் நாம் கூறியிருக்கிறோம். நிச்சயமாக மனிதர்களுக்கு ஒவ்வொரு ஆயத்தையும் ஒழுங்காக புரிந்து கொள்வதற்காகவும் விளங்கிக் கொள்வதற்காகவும் அதை பற்றி நீங்கள் செயலில் செய்வதற்காகவும் பல உபமானங்களை, பல உதாரணங்களை, பல எக்ஸ்பிளனேஷன், நிறைய விஷயங்களை நாம் இந்த குர்ஆனில் கூறியிருக்கின்றோம். நீங்கள் புரிந்து கொள்வது, இந்த குர்ஆனை முதல் புரிந்து கொள்ளுங்கள். எதை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்பதை விளக்கத்தோடு நாம் பல உதாரணங்களை கொண்டு, எக்ஸாம்பிள்ஸை கொண்டு நாம் காட்டியிருக்கின்றோம், மனிதனுக்காக காட்டியிருக்கின்றோம். அந்த உதாரணத்தை பார்த்தாவது இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் பின்பற்றுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆயினும் நீர் எந்த ஓர் அத்தாட்சியை அவர்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் எல்லோரும் பொய்யர்களே அன்றி வேறில்லை என்று நிராகரிப்போர் நிச்சயமாக கூறுவார். ஆனால் நபியே, நீர் ஓமானங்களையும் உதாரணங்களையும் எக்ஸாம்பிள்ஸ்களையும் கொண்டு வந்து காட்டினாலும், மேலும் புது புது ஆயத்துக்கள் உம்மிடம் உண்மையை இறங்கி கொண்டு வந்தாலும், இவர்கள் அனைவரும் நீர் பொய்யர், நீ பொய்யரே அன்றி வேறில்லை, நீ பொய் தான் சொல்ற என்றுதான் இந்த மனிதர்கள் நபியே உம்மை பற்றி கூறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். 59. அவ்வாறே அறிவில்லாதவர்களின் இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான். இவ்வாறே இந்த அறிவற்ற ஜனங்கள், ஜாஹில் கூட்டத்தினருக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான், நரகவாசி என்று முத்திரையிட்டு. இவ்வளவு உண்மையை கொண்டு வந்து காட்டினாலும் அந்த உண்மை எப்படிப்பட்டது என்று உபமானத்தோட உதாரணங்களோட சொல்லி காட்டினாலும் அவர்கள் இல்லை, பொய், அவ்வளவு பொய் என்றுதான் கூறினார்களே தவிர, இப்பேற்பட்ட மனிதர்கள் இருதயத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான், நீ நரகவாசிதான் என்று முத்திரையிட்டு விடுகின்றான். 60. ஆயினும் நபியே, நீர் பொறுமையுடன் இருப்பீராக. ஆகவே இப்போது நபி சொல்லிட்டான், நீங்க எவ்வளவு சொன்னீங்க நபி, எவனும் கேட்கல. ஆகவே நீர் பொறுமையுடன் இருப்பீராக. இதை பத்தி கவலைப்படாது. உம்முடைய வேலை, நான் உமக்கு என்ன கொடுத்தேனோ அதை மக்களிடம் சேர்ப்பிப்பதுதான் உம்முடைய வேலை. ஓதி காட்டுவதுதான் உம்முடைய வேலை. மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதுதான் உம்முடைய வேலை. அவர்கள் இவ்வாறு உம்மை பொய்யர் என்றும் பைத்தியக்காரர் என்றும் சூனியக்காரர் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதை பற்றி நீங்க எந்த கவலைப்பட வேண்டாம்.
நீ அவர்களை விட்டு விலகி பொறுமையுடன் இருப்பீராக. பொறுமையுடன் இருப்பீராக என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே மறுமையை பற்றி உறுதி கொள்ளாதவர்கள் உம்மை லேசாக கருதி விட வேண்டாம். ஆகவே நீ பொறுமையுடன் இருப்பீராக. எப்படி பொறுமையுடன் இருப்பீராக என்றெல்லாம் சொல்லுகின்றான். இப்பொழுது ஒரு ஆயத்து காட்டுறேன். 18வது சூரா, 18வது சூறாவில் 28 கொஞ்சம் பாருங்க. 28, 29 பாருங்க, எப்படி இருக்க சொல்றான்னு பாருங்க. 28 ஒத்துலு மாவூஹிக்கு அடுத்தது. இன்னும் நபியே, எவர்கள் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இப்போ அல்லாஹ் ரசூலை எப்படி இருக்க சார் பொறுமையுடன் இருப்பீரான்னு படிச்சீங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஆயத்தை உங்களுக்கு காட்டுறேன். 18வது சூறாவில் நம்பர் 28. எவர்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையுடன் இருப்பீராக. எப்படி செய்யறாங்க அவங்க? அல்ல ரசூல் பேச்சை கேட்டு அவங்களும் அல்லாஹை புரிந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரஹமத்தும் பரக்கத்தும் அன்பு ஆண்டு எங்களுக்கு வேணும், அதை கூட எங்களுக்கு என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதர்களுடன் நபியே நீரும் அவருடன் சேர்ந்து பொறுமையுடன் நீரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பீராக என்று இந்த நல்ல கூட்டத்தில் நீரும் சேர்ந்து விடுவீராக. எவர்களெல்லாம் உம்மை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் போகட்டும், அவரை விட்டு பொறுமையுடன் இருப்பீராக. பார்த்தீங்கன்னா அந்த ஆயத்துக்கு ஒரு உதாரணமாக இந்த 18, 28 இந்த ஆயத்தின் பக்கத்தை எழுதுகிறாங்க. இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டு இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இந்த உலக அலங்காரத்தை நாடிதான் அவங்க போயிட்டாங்க. அவனை பைத்தியம்னு சொல்லி போயிட்டாங்க, பொய்யர்னு சொல்லி போயிட்டாங்க. போட்டு நேர் இந்த உலக அலங்காரத்தின் பக்கம் போய்விடாது. அவ்வளவு அழியக்கூடியது, உங்களை நாசமாக்கக்கூடிய, நரகத்தில் தள்ளக்கூடிய செயல்கள் இந்த உலகத்தில் முழுமையாக வியாபித்து நிறைஞ்சு இருக்கின்றன. அந்த பக்கம் கண்ணே நீட்டாதீர். அந்த பக்கம் ஏற்றது பூமியே பார்க்காதேன்னு அர்த்தம். அப்படி இருப்பீங்க நீங்க. இதுதான் உண்மையான மூமின்களுடைய வேலை. இந்த உலகத்தை எனக்கு எந்த விஷயத்தும் உங்களை பிடிச்சக்கூடாது. இந்த உலகம் நடக்க வேண்டிய எந்த ஆட்டம் பாட்டம் உங்களை மயக்கி விடக்கூடாது. எதுவுமே அவங்ககிட்ட எதுவுமே செய்ய முடியும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு தூரமா தூக்கி தெரிஞ்சு விட்டு நீங்க சந்தோஷமாகும். இது அல்லாஹ்வுடைய ஆசை. இதுதான் நீங்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்க செய்யக்கூடிய காரியம் இந்த பூமியின் அலங்காரத்தின் பக்கம் உங்களுடைய மனசோ வாழ்க்கையோ எதுவுமே போய்விடக்கூடாது, செயலோ போய்விடக்கூடாது. அதன்படி ஒரு அணு அளவு நீங்க நடக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான் இந்த குர்ஆனில், அதன்படிதான் நீங்க நடக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு அல்லாஹ் இட்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வின் கட்டளை ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அல்லாஹ் ஆதமை படைத்தான், மனித கூட்டத்தனை படைத்தான். இதை நீங்க செய்ய முடியுமா? இதை செய்தால்தான் நீங்கள் குர்ஆனை பின்பற்றி நடக்கின்றீர்கள் என்றார்.
இல்லாவிட்டால் குர்ஆனை பின்பற்றி நடப்பவர்கள் நீங்கள் ஆகிவிட முடியாது. இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை ஜிக்ர் செய்வதில் இருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீர் கீழ்ப்படியாதீர். இப்போ ஜிக்ர எவன் கற்றுக்கொண்டானோ அல்லாஹ்விடமிருந்து அவனால் மட்டும்தான் இந்த உலகத்தை புறக்கணித்து பூமியே புறக்கணித்து சந்தோஷம் சிறப்பான சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த பூமியிலேயே உங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு பார்க்க முடியாது வாழும் வாழ்க்கை. ஜிக்கரை விற்றும் எவனை நாம் திருப்பி விட்டோம், உனக்கு ஜிக்கர் அவசியம் கிடையாது, எப்படி அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றாயோ அப்படி தொலைஞ்சு போ என்று அல்லாஹ் அவனை திருப்பி அனுப்பி அவனுக்கு ஜிக்கரையும் தெரியாமல் ஆக்கிவிட்டானோ நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டது. ஜிக்கரை கற்றுக்கொண்டவன் மட்டும்தான் இந்த பூமியின் பக்கம் தன் கண்களை நீட்டவும் மாட்டான், முகத்தை திருப்பவும் மாட்டான், அல்லாஹ்வையே நோக்கி இருப்பான். 30-30 படி. இதுதான் அல்லாஹ் சொல்றான். எப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? பூமி உங்களை எந்த வகையிலையும் உங்களை சாச்சிடக்கூடாது, அசைச்சிடக்கூடாது, கிட்ட இருக்கக்கூடாது. பூமியுடைய செயல் எதுவுமே இல்லாமல் நீங்க வாழ வேண்டும். பூமியில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் அதையே செய்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். அந்த விஷயத்திலிருந்து முற்றிலும் நீங்கள் விலகிவிட வேண்டும். உதாரணத்திற்கு நீங்க இந்த உலகத்தில் சாப்பிட்றீங்கப்பா, சம்பாதிக்கிறீங்கப்பா, அதை கொண்டு அந்த பணத்தை கொண்டு வாங்கி சாப்பிட்டு ஆக்கி சாப்பிட்றீங்கப்பா. நீ அது பணமும் வேண்டாம், இந்த பூமியில விளைச்சல்கள் உணவுகள் இருக்கின்ற அதுவும் வேண்டாம். நான் உனக்கு வானத்திலிருந்தும் பூமியில் நான் உனக்கு உணவு தருகின்றேன், எந்த கவலைப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்படி வாழ்வதற்கு இந்த பூமியின் பக்கம் உங்க கண்களை நீட்டக்கூடாது. பூமியில் மனிதர்கள் செய்யும் செயல் எந்த செயலும் செய்யக்கூடாது. அல்லாஹ்விடமிருந்தே உங்க வேண்டியதெல்லாம் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும், சந்தோஷம் வாழ வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பேச்சை உண்மைப்படுத்த வேண்டும். இதோ அல்லாஹை நம்பினேன், அவன்படி என் முகத்தை அவன் பக்கமே திருப்பிக் கொண்டேன், இந்த உலக ஆசை அலங்காரங்களை விட்டு நான் விலகி கொண்டேன், இதோ அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் பாருங்கள் உலகத்துக்கு காட்ட வேண்டும், நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ் பேச்சை நிரூபிக்க, ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு ஆயத்தையும் நீ உண்மைப்படுத்துவதுதான் உங்களுடைய வேலை. ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகிவிட்டது. அவன் இந்த உலகத்து ஆசையை பின்பற்றி நடந்ததனால் அவனுடைய பேச்சு செயல் எல்லாமே வரம்பு மீறிவிட்டது. ஷைத்தான் பக்கம் போய்விட்டான், ஷைத்தானை தன் தலைவனாக ஆக்கி கொண்டான், ஷைத்தானை வணங்கக்கூடியவனாக ஆகிவிட்டான். இதனால் அவனுடைய எல்லை மீறி இன்னைக்கு தடுமாறி அவனுக்கு இன்னைக்கு கெட்ட காலம் பிடித்து கொண்டது. அவனை 31:60 ஆயினும் நபியே, நீர் பொறுமையுடன் இருப்பீராக, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே மறுமையை பற்றி உறுதி கொள்ளாதவர்கள் உம்மை லேசாக கருதி விட வேண்டாம். இப்போ இந்த கடைசி ஆயத்தை இந்த கடைசி ஆயத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வரியாக படிக்கிறேன், பாருங்கள். ஆயினும் நபியே, நீர் பொறுமையுடன் இருப்பீராக. மறுபடியும் அல்லாஹ் சொன்னான், ஆகவே நபியே நீர் பொறுமையுடன் இருப்பீராக, எந்த கவலைப்படாது, பொறுமையுடன் இருப்பீராக, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தும் உண்மையானது, நடக்கக்கூடியது, நடக்கக்கூடிய காரியம், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டு விட்டது, அது நடந்தே தீரும், உண்மையானது. ஆகவே மறுமையை பற்றி உறுதி கொள்ளாதவர்கள்
உம்மை லேசாக கருதி விட இந்த வேண்டாம். காஃபிர் கூட்டம், குர்ஆனை பின்பற்றி நடக்காத கூட்டம் உம்மை லேசானதாக கருதிட வேண்டாம். லேசானாக நினைச்சிடாதீங்க. நீ அவர் யார் நினைச்சு, அவங்க யாருன்னு தெரியாது. அவரு இந்த நபி முகம்மது யாருன்னு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த காலத்திலையும் நீங்க இந்த நபியை பின்பற்றி விட முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள், வாத்தி உல்லாஹ வாத்தி ஒரு ரசூல் சொல்றான்னு. இந்த தூதரை நீங்க பின்பற்றி காட்டுங்க பார்ப்போம். இந்த தூதர் செய்த செயலை ஒன்னா செஞ்சு சொல்லி காட்டுங்க. இந்த மாதிரி செஞ்ச சொல்லி காட்டுங்க பார்ப்போம். என்ன சொல்றீங்க? இந்த தூதரை பத்தி தெரிவதற்கு நீ படாத பாடு பண்ணும்பா. இந்த பையன் எப்படிப்பட்டவன்னு தெரியறதுக்கே நீ படாத அந்த மாதிரி ஆண்டு அந்த பேக் பண்ண வச்சுக்கிறான் இந்த ரசூலை. நீ ஒருக்கா தொட்டு விட முடியாது. அந்த அதுக்கு நீ படாத பாட்டு பட்டாதான் அவர் யாருன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு காட்டுறோம். அதுக்கு ஒரே ஒரு ஆயத்தை சொல்றேன். அந்த ஆயத்தை குறித்து கொள்ளுங்கள். அந்த ஆயத்தில் தான் இருக்குது அவருடைய முழு விவரம், ரசூலுடைய முழு சரித்திரம், அவருடைய முழு வாழ்க்கை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதற்குள்ள பத்திரமா அடைக்க வச்சுக்கிற ஆண்டவன். நீங்க நெருங்க முடியாது, அந்த அந்த பெட்டி திறக்கவும் முடியாது, எக்காலத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரசூல் எப்படி வாழ்ந்தா எப்படி பார்த்தா என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு முன்னர் நீங்க அல்லாஹ்வை தெரிந்திருக்க உணர்ந்திருக்க வேண்டும். இவன் தான் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும். அதன் பின்னர் தான் நீங்கள் ரசூலை நீங்கள் பார்க்க முடியும். தவிர மற்றபடி தொட்டு விட நினச்சி கூட பார்க்க முடியும். அது ஆயத்தை தர்றேன், அந்த ஆயத்தை படித்து பாருங்க. அந்த ஆயத்தை அர்த்தம் புரியாட்டி கேளுங்க, அது எப்படி படிக்கணும்னு சொல்லி தர்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சரி பண்ணுங்க. இப்போ 33வது சூராவில் சூரா நம்பர் 33ல 21 33ல 21 அந்த ஆயத்தை படிச்சு காட்டு. உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா பாருங்க, அது அர்த்தம் புரியுமா பாருங்க. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் ஜிக்ரு செய்யோருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. ஒரு முன்மாதிரி இருந்தாதானப்பா நீங்க அதை பார்த்து பின்பற்ற முடியும். எப்படி? அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள். அப்ப அல்லாஹ் யாருன்னு முழுமையாக அறிந்து உணர்ந்து இருந்தாதானே அவனை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதற்கு பின்னர் தானே நீங்கள் அல்லாஹ்வை பின்பற்ற முடியும். அந்த முன்மாதிரியான இறைவனை எப்படி பின்பற்றுதுன்றா அவனை பற்றி முழுமையாக தெரிஞ்சாதானப்பா நீங்க பின்பற்றுவீங்க. அவனை தெரியாம பின்பற்றுவீங்க. அடுத்தது ரசூலை தூதரையும் பின்பற்று. இந்த தூதரை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற கண்டிஷனை பாருங்க. எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து, இது ரெண்டும் வேண்டும், எனக்கு வேண்டும், அல்லாஹ் வேண்டும், இறுதி நாள் பற்றி முழு விஷயம் வேண்டும் என்று ஆதரவு வைத்து, இன்னும் ரெண்டுமே தெரியாது. சரி, பின்னர் அவனை அதிகமாக யார் ஜிக்ரு செய்கின்றார்களோ, ஜிக்ர் என்னவென்று இன்று வரை தெரியாது, அது என்ன விஷயம் என்றும் தெரியாது. அப்பேற்பட்ட நிலையில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வா சுத்தமா தெரியாது. ஒண்ணு நீங்க அல்லாஹ் சொல்ல முடியாது. ரசூலா இது இறுதினாலா கியாமத்தினாலா அது சுத்தமா தெரியாது. இந்த ரெண்டும் முழுமையாக நீ புரிந்து கொண்ட நிலையில் இரண்டு உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டு அவனை
இப்போ அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ரு செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வை முதல்ல யாரும் முழுமையா புரிஞ்சுக்கணும், அதன் மீது ஆதரவு வைக்கணும். அப்ப இறுதி நாள் கியாமத்து நாள் மீது ஆதரவு வைக்கணும். அது உண்மைதான் என்பதை நிரூபிக்கணும். அது உண்மைதான் நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு இப்ப அல்லாஹ்வை நீங்க அதிகமா ஜிக்ரு செய்யணும். இப்படி மூன்றையும் நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது இடத்தில் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இப்பொழுதுதான் பெட்டி திறக்கும், கதவு திறக்கும். இப்பொழுதுதான் ரசூல் யார் என்று பார்ப்பீர்கள். ரசூல் முழுமையான சரித்திரத்தை இப்பதான் நீங்க கண்ணால படிப்பீர்கள், பார்ப்பீர்கள். எப்படி இது சாத்தியம்? அழகிய இப்போ ரசூலை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரசூலை பின்பற்று. சாதாரண வார்த்தையா வாத்தீவுல்லாஹ வாத்தீவுர் ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டானே. செஞ்ச ஒருத்தன் கிடையாது, அறிஞ்சவனும் ஒருத்தன் கிடையாது. இந்த 33:21 இந்த ஆயத்தை படிச்சவன் ஒருத்தன் கிடையாது. எல்லாம் நரக போக வேண்டும் என்று முழு ஆசையோட உறுதி அளிக்கிறீங்க எல்லாரும். முடியாது தம்பி, காலம் கடந்து விட்டது, உங்களுக்கு நேரம் போய்விட்டது. இனி வருகின்ற நீ பெற்று போகிற ஆளுங்கள் எல்லாம் இதே உங்க பாருங்க, எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. உலகம் நிறைஞ்சு விட்டது. குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதிகளாக முதற்தரமான விரோதிகளாக இந்த உலக மக்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு காலம் இந்த குர்ஆன் எந்த ஆயத்தையுமே நீங்கள் பின்பற்ற முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்பேற்பட்ட முட்டாள் ஜனங்களாக நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். கதை முடிந்து விட்டது. இனியும் கஷ்டம், ரொம்ப கஷ்டமான காலம், எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. இதில் யார் தப்ப போகிறாங்களோ, யார் நரகத்துக்கு போக போகிறாங்களோ, யார் சொர்க்கத்துக்கு போக போகிறார்களோ உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றுமன் நிச்சயம், நரகம் நிச்சயம். 7:179 7ல் 170 படிச்சுக்கிறங்க. அதான் உங்களுக்கு உள்ள கூலி, அதான் உங்களுக்கு வழியே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சாப்டர், அடுத்த சூரா அல்லாஹ் கிருபை கொண்டால் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹஸ்புனல்லாஹ்.